எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நவராத்திரியோட 2ஆம் நாள். அதனால் நாங்கள் இன்றைக்கி மாரியம்மன் கோயிலுக்கு தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே இந்த ஊரில் வந்துட்டு மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த சாமி எப்படி இருக்குன்னா, நல்லா சிங்கத்து மேலே கம்பீரமாக உட்கார்ந்த மாதிரி இருக்கும் சிலை. பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் இந்த பார்க்க. இது பாருங்கள், கோவிலுக்குள்ளே போகலாம். இப்போது இங்கேயே பூ வாங்கிட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், உள்ளே இருக்கிற அலங்காரம் இப்படி. உள்ளே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த சுற்றியுமே அம்மனை தான் வடிவம் வச்சுருப்பாங்க. காளியோட அவதாரம். இந்த இடத்துல தான் சாமியை உட்கார வைப்பாங்க. இந்த சாமியை இங்கே வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் கூட நடக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வாங்கலைன்னா இந்த இடத்துல படுக்க வச்சு குங்குமம் பூசினா சரியாகும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இன்றைக்கி இது அம்மனோட அலங்காரம். இன்றைக்கி மோகினி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஏத்தாப்புலேயே சிங்கம் இருக்குது பாருங்கள். இந்த தான் அலங்காரம். இப்படி ஒரு பிரகாரம் சுற்றிட்டு வரும்போது இந்த சைடில் அம்மனை ஊஞ்சலில் உட்கார வச்சு இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு பஜனையெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இது நவராத்திரிக்கான ஸ்பெஷலு. இங்கே பாருங்கள், இது இந்த அம்மன். அப்புறம் இங்கே ஏதாச்சும் நம்ம சாமிக்கு வேண்டிக்கிட்டு நல்ல மட்லக்கின்னு சொல்லுவாங்க. அரிசி, வெத்தலை பாக்கு, வளையல் இதெல்லாம் இந்த இடத்துல போட்டு கும்பிட்டோன்னா நம்மளுக்கு நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிலை. இது ஏத்தாப்புலையே இங்கே கரிபாணி அம்மா அப்படின்ட்டு, அது பக்கத்துலேயே மாத்தங்கம்மா அப்படின்ற ஒரு சாமி இருக்குது. இது வெளியே அப்படியே பக்கத்தில் பின்னாடி போனோன்னா பாருங்கள், இப்படியே சைட்லலாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்படியே போனோன்னா இந்த இடத்துல நாக சிலைலாம் இருக்கும். இங்கே இந்த சின்ன சின்ன கல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல் நம்ம என்ன மனசில் வேண்டிக்கிட்டு நம்ம இந்த கல்லை தூக்குனோன்னா அது மேலே வரும், தூக்க முடியும். தூக்க முடியலன்னா அது நிறைவேறாது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது நிஜமும் சொல்லுவாங்க. இன்றைக்கி நவராத்திரின்றதுக்காக லாக் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வெளியேருந்து சாமியை பார்க்கும்போது இப்படி இருக்குது கோவிலை. கோவிலுக்கு பக்கத்துலேயே இங்கே மண்டபம் இருக்குது. ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கேயே நடத்திக்கலாம். கோவில் பக்கத்துலேயே இருக்குது. லைட்டிங்ஸை நல்ல மரத்துலலாம் போட்டிருந்தாங்க. இது நாக சிலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வெளியே விளையாட்டு ஜாமான்லாம் போட்டிருந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.